subscribe, bell button press பண்ணுங்க. Hi friends, welcome to Amma Samayal food channel. இன்னைக்கு ருசியான சிம்பிளான நெய் சோறு ரைஸ் குக்கர்ல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. சூடான சட்டியில 3 அல்லது 4 டேபிள்ஸ்பூன் நெய் போட்டுக்குங்க. இதுல பட்டை, ஏலக்காய், கிராம்பு, லவங்கப்பூ எல்லாத்தையும் சேர்த்து லேசா வதக்கி விடுங்க. பெரிய வெங்காயம் 1 வெட்டி போட்டு வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த மாதிரி வதங்கணும்னு இந்த மாதிரி வெட்டின பண்டான் இலையை சேர்த்துக்குங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, கீறி விட்ட 2 பச்சை மிளகாய், 2 சிகப்பு மிளகாய் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி பொன்னிறமா வதங்கணும்னு ஒரு வெட்டின தக்காளி பழத்தை சேர்த்துக்குங்க. இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்ப வாங்க அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நான் தண்ணியா அரைச்சிருக்கிறேன். ஒரு 1/2 கப்பு கிட்ட சேர்த்துக்கிறேன். நல்லா கிண்டி விட்டு ஒரு கொதி வந்தோன்னு உப்பு சேர்த்துக்குங்க. இது லேசா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி நெய் பிரிஞ்சு வந்தோன்னே அடுப்பை அடைச்சிருங்க. நெய் சோறுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. வாங்க அரிசியை ரெடி பண்ணிக்கலாம். இங்க நான் 3 கப் பச்சரிசியை கழுவி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பாஸ்மதி அரிசி கூட பாவிச்சுக்கலாம். இப்ப இதுல வாங்க வதக்கின மசாலாவை சேர்த்துக்கலாம். நீங்க இதுக்கு தண்ணியெல்லாம் கூட ஊத்த வேணாம். நார்மலா நீங்க அரிசிக்கு எவ்வளவு தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்குங்க. மசாலாவில் ஏற்கனவே உப்பு போட்டு கிண்டி இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் உப்பு போட்டு இந்த மாதிரி கிளறி விடுங்க. வாங்க இப்ப இதை எடுத்து ரைஸ் குக்கர்ல வச்சிடலாம். ஒரு டிப்ஸ் கொடுக்கறேன். சோறு வெந்தோனையே கிளறி விடாதீங்க. ஒரு 10 நிமிஷம் சென்று கிளறி விடுங்க. அப்பதான் சோறு குழையாம பொல பொலன்னு இந்த மாதிரி உதிரி உதிரியா வரும். சிம்பிள் அண்ட் ஈஸி நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு. லேசா வறுத்த முந்திரி பருப்பு, காய்ந்த திராட்சை பழத்தை இந்த மாதிரி தூவி விட்டுக்குங்க. பார்க்கவே ருசியா இருக்குல்ல. நான் இன்னைக்கு என் ஃபேமிலி கூட இந்த நெய் சோறுக்கு ஸ்பெஷலா அம்மா சமையல் செஞ்சிருக்கேன். அதாவது உரப்பான தக்காளி சாஸ் சிக்கன். ரெசிபிக்கு மேல ஒரு லிங்க் வரும், தட்டி பார்த்துக்குங்க. இல்லனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தட்டி பார்த்துக்குங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.